காதல் கதை சொல்லவா? அப்படின்னு ஒரு படம் இப்போ தியேட்டர்ல ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. இந்த ஒரு படத்தோட கதைய நம்ம பார்க்கும்போது, விஜய் சேதுபதி ஒரு டைரக்டரா இருக்காப்புல. ஒரு அடுத்த படம் ஒண்ணு பண்ணணும்னா, ஒரு ரேடியோ ஸ்டுடியோல போய் ஒரு ஃபோன் மூலமா பேசி, இந்த மாரி நான் இந்த மாரி லவ் பண்ண வச்சேன் அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில வந்து நம்ம விஜய் சேதுபதி காதல் கதையில ஒரு பக்கத்தில கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. கேட்டுக்கிட்டு இருக்கும்போது 2 காதல் கதைய காமிச்சிருப்பாங்க. நம்ம ஜெயராம் அவரு இந்த ஒரு படத்தோட ஒரு மெயின் ஹீரோவா இருக்காப்புல. நம்ம ஜெயராம் வந்து ஒரு பேங்க்ல வந்து ஒரு செக்யூரிட்டியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. நம்ம அத்மயா ஒரு கட்டத்துல வந்து அங்கே ஒரு பக்கத்துல வந்து சமையல் பண்ற மாரி இந்த பேங்க் வந்து கிளீன் பண்றதுக்கு ஒரு கட்டத்துல வராங்க. அப்போ 2 பேத்துக்கும் ஒரு கட்டத்துல வந்து பழக்கம் ஒரு பக்கத்துல ஆயிருது. நம்ம ஜெயம் ஒரு கட்டத்துல வந்து வயசு ஒரு கட்டத்துல கூட. ஆனா அவன் நம்ம அத்மியாவுக்கு ஒரு கட்டத்துல வந்து சின்ன பொண்ணா இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு பழக்க பக்கத்துல ஏற்படுது. அதுக்கப்புறம் நம்ம ஜெயராமும் ஒரு கட்டத்துல வந்து கல்யாணம் பண்ணாம ஒரு பக்கத்துல வந்து வாழ்க்கை வாழ்வாப்புல. அதுக்கப்புறம் நம்ம அத்மியா ஒரு கட்டத்துல புடிச்சு போய் ஒரு கட்டத்துல லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். லவ் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜெயராமும் அப்பப்போ நம்ம விஜய் சேதுகிட்ட ஒரு கட்டத்துல வந்து எப்படி சொல்றது, சொந்தக்கார மாதிரி அப்பப்போ போன் அடிச்சு நம்ம விஜய் சேதுகிட்ட ஒரு கட்டத்துல பேசிக்கிட்டு இருக்காப்புல. இந்த மாதிரி நான் ஒரு காதல் பண்ண போறேன், வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மேலோட்டமா யாரையும் யாரும் சொல்லாம ஒன்ஸாவே ஒரு கட்டத்துல நம்ம விஜய் சேது வச்சுக்கிட்டே இருக்காப்புல. அதுக்கப்புறம் நம்மலாம் வந்து சரி நம்ம எதுவுமே இதுக்கு மேல அந்த பொண்ணுட்ட வந்து நம்ம காதல சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அங்கே பார்த்தா இங்க பேங்க்ல வேலை பார்க்குற அதுக்கப்புறம் உனக்கு இந்த வயசுல எதுக்கு உனக்கு எல்லாம் காதல் பண்றேன், கேவலமான ஒரு செயலை நீ செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பார்த்து வந்து அசிங்கப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அத்மியாவுக்கு ஒரு கட்டத்துல வந்து இந்த விஷயம்லாம் ஒரு கட்டத்துல பிடிக்காது, எனக்கே தெரியாது, ஆனா இப்படி வந்து இவர் பண்ணுவாப்புலன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டத்துல சொல்றாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம இதை பார்த்து நம்ம ஜெயராம் வந்து நம்ம நம்ம ரொம்ப ஒரு பக்கத்துல ரொம்ப ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டத்துல வந்து அந்த வேலையை விட்டுட்டு ஒரு கட்டத்துல வந்து காணாம போயிடாப்புல. ரகுல் ஒவ்வொரு கட்டத்துல வந்து காமிக்கிறாங்க. ரித்திகா சென் ஒவ்வொரு இந்த ஒரு படத்தோட ஒரு நம்ம ரகுலுக்கு வந்து காதலியா ஒரு கட்டத்துல நடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு 2 கட்டத்துல நம்ம ரித்திகாவோட அம்மாவுக்கு ஒரு கட்டத்துல வந்து எப்படி சொல்றது, ஆண்களே பார்த்தாலே ஒரு டென்ஷன் ஆகிற அளவுக்கு அந்த ஒரு கேரக்டர் இருக்கு. அதுக்கப்புறம் ஆண்கள் வாடகை ஒரு கட்டத்துல வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணை நம்ம வந்து சேஃப்டியா நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு கட்டத்துல இருக்காங்க. ஆனா நம்ம ரித்திகாவுக்கு ஒரு கட்டத்துல வந்து எப்படி சொல்ற வயலின் வாசிக்கல ரொம்ப ஒரு ஆர்வமா ஒரு கட்டத்துல இருக்காங்க. அப்புறம் ஒரு பப்பு பார்ட்டியில போய் ஒரு கட்டத்துல வந்து இந்த வயலின் வாசிச்சுக்கிட்டு ஒரு கட்டத்துல சந்தோஷமா வந்து இருக்காங்க. ஆனா அங்கே பார்த்தா நம்ம நகுல் ஒரு கட்டத்துல வந்து நம்ம ரித்திகாட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்றாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பக்கத்துல எனக்கு பிடிக்காத வைக்காத ஒரு இடத்துல போக போக அதுக்கப்புறம் நம்ம விஜய் சேதுகிட்ட அவங்க ஒரு எப்படி சொல்றது, அதுக்கப்புறம் நம்ம விஜய் சேதுகிட்ட வந்து அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல போய் ஒரு கட்டத்துல வந்து ஃபோன் பேசுறாங்க. ஃபோன் பேசி லவ் பண்ணாம வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல கேட்கறாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேது உன் லைஃப் எப்படியோ உனக்கு எப்படி விருப்பமோ நீ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேது ஒரு கட்டத்தை சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து நல்ல ஒரு பாத்துல லவ் போயிட்டு இருக்கு. லவ் பண்ண கூட அவன் நம்ம ஹீரோனி ஒரு கட்டத்துல வந்து ரித்திகா ஒரு கட்டத்துல தெரிய வருது என்னன்னா, ஒரு ஏழ்மையா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்போம். ஆனா நம்ம நகுல் வந்து ஒரு கோடீஸ்வரான ஒரு பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி ஒரு கட்டத்துல தெரிய வருது. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு கட்டத்துல எப்படி சொல்றது, இது நமக்கு தெரியாம மறைச்சு டீ வச்சுட்டேன்னு சொல்லிவிட்டு நம்ம நகுல்கிட்ட வந்து நம்ம ரித்தியா ஒரு கட்டத்துல வந்து சண்டை வராங்க. சண்டை விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு ட்விஸ்ட் ஒன்று வருது. அதோட பெரிய ஒரு ட்விஸ்ட் என்னடா என்ன பண்ணாங்க நம்ம நகுல் இப்படிலாம் பண்ணுவாரா அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா நகுல் வந்து ஒரு கோடீஸ்வர முதலாளிக்கு வந்து நம்ம ரித்திகாவை வந்து செட் பண்ணி விட்றதுக்கு அவரு ஒரு கட்டத்துல வந்து லவ் பண்ணி நம்ம ரித்திகாவுக்கு வந்து ஏமாத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது என்னன்னா இப்படி ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்கேன் அப்படிங்க நமக்கே ரித்திகா வந்து நம்ம கல்யாணம் நம்ம நகுல் வந்து ஒரு கட்டத்துல வந்து 2 பேரும் நம்ம கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கிற மாதிரி. ஆனா நம்ம நகுல் வந்து ஓனருக்கு ஒரு கட்டத்துல வந்து நம்ம ரித்தியாவுக்கு வந்து செட் பண்ற மாதிரி ஒரு வில்லத்தனமான ஒரு செயலை இருந்து நம்ம நகுல் ஒரு கட்டத்துல வந்து செஞ்சாரா. அதுக்கப்புறம் நம்ம ஜெயராமும் ஒரு கட்டத்துல வந்து தொலைஞ்சு காணாம வருவாப்புல. அதுக்கப்புறம் விஜய் சேது வந்து நம்ம ஜெயராம் ஒரு கட்டத்துல வந்து பெரிய ஒரு ஹேஷ்டாக உருவாகி நம்ம ஜெயராம் ஒரு கட்டத்துல வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரித்திகா ஒரு கட்டத்துல வந்து நம்ம விஜய் சேதுகிட்ட சொல்லி இவன் வந்து இப்படி ஒரு தப்பான ஆளு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டத்துல வந்து அது சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் சேது நம்ம நகுலுக்கு விஜய் சேது வந்து நம்ம நகுலுக்கு என்ன ஒரு தரமான சம்பவம் பண்ணாப்புல அப்படிதாங்க இந்த ஒரு படத்தோட கதையா இருக்கு. அதை பார்க்கும்போது ஒரு பழைய கதையை தாங்க இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே நம்ம வளர்க்கப்பட்ட கதை மாதிரி தான் இருக்கு. எதுவுமே ஒரு புது புது வித்தியாசமா இருக்காது. ஆனா மெயினா நம்ம நம்ம நகுல் அவரோட காதல் கதையை பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகேப்பா அப்படிதான் நமக்கு தோணுச்சு. மித்தபடி நம்ம ஜெயராம் அவரோட ஆக்டிங் தக்காளி ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரை பாக்குறதுக்கு அவரு அந்த ஆக்டிங் தாங்க பாக்குறதுக்கு எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா எப்படி சொல்ல அவருக்கு இந்த ஒரு வயசுல வந்து லவ் போர்ஷன் நமக்கு தேவை அப்படின்னு நமக்கு ஒரு கட்டத்துல வந்து என்னப்பா இது தேவையில்லாத விஷயமே அப்படின்னு நமக்கு தோணுச்சு. ஆனா போக போக பார்க்கும்போது தக்காளி சீக்கிரமே கல்யாணம் பண்ணி லவ் ப்ரோபோஸ் பண்ணி அப்படிதாங்க நமக்கே தோணுச்சு. ஏன்னா அப்படி ஒரு சூப்பரான ஒரு நடிப்பு நடிச்சிருக்காப்புல. அதை பார்க்கும்போது அவர் ஆக்டிங்ல இருந்து எல்லாமே பாக்குறதுக்கு ரசிக்கும்படியா இருந்துச்சு.
ஆத்மியா ராஜன் அவர் ஐடிலேருந்து எல்லாம் பார்க்குறக்கு ஓரளவுக்கு அவர் வேணாம்னு சொல்லிவிட்டு கடைசியில் பார்த்தா இவன் தான் வேணும்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டத்தில் வந்து நிலையா நிற்கிற வந்து பக்கத்தில் தவிக்க விஷயம்லாம் பார்க்குறக்கு ஐடிலேருந்து எல்லாம் பார்க்குறது சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு படத்துல நம்ம நகுல் ஐடிலேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு அவர் கேரக்டர் வந்து சூப்பரான ஒரு வில்லத்தனத்தை கொடுத்துருக்காப்புல. ஐடிலேருந்து ஓரளவுக்கு ஓகே மாதிரி தாங்க சரிஞ்சு. ஏன்னா நம்ம சானில் அவர் வந்து ஒரு படத்தோட ஒரு டைரக்டர் இருக்காப்புல. அவர் தான் இந்த ஒரு எப்படி சொல்ல ஒரு சின்ன கதையை வச்சு வேற ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்புல. கண்டிப்பாக ஒரு படத்தில் வந்து வாழ்த்து தெரிவிக்கணும். மித்தபடி இந்த ஒரு படத்தோட இசையமைப்பாளர் நம்ம ஜெயசந்திரன் அவர் அந்த ஒரு படத்தோட இசையமைப்பாளர் இருக்காப்புல. கண்டிப்பாக ஒரு படத்தில் வந்து பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து சாங்ஸ்லேருந்து எல்லாம் ஓரளவுக்கு ஓகே மாதிரி தாங்க சரிஞ்சு. மெயினாக நம்ம விஜய் சேதுபதி ஒரு படத்தில் வந்து நல்ல ஒரு கதையை எடுக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு கட்டத்தில் வந்து ரேடியோ ஸ்டேஷனில் போய் ஒரு கட்டத்தில் வந்து ஒவ்வொரு கதையாக கேட்டு அவர் வந்து வேற அவர் பிடிச்ச அவர் கொடுத்த கேரக்டர் சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காப்புல. அதை பார்க்கும்போது ஓரளவுக்கு நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து என்ன இப்படி ஒரு நம்ம கதையை நம்ம காதல் கதையை கேட்போம்னு சொல்லிவிட்டு ஒரு 2 காதல் கதை தான் கிடச்சிதா அப்படியே நமக்கே ஒரு கட்டத்தில் வந்து லாஜிக் இல்லா சீனாக இருக்கிற மாதிரி இருக்குது. வித்தோடு இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோட தரமாக உட்காந்து பார்க்கலாம் கைஸ்.